ரமதான் டே 7ஓட சஹர் ப்ரிப்பரேஷன் vlog. டெய்லியும் கறி குழம்பா தான் போயிட்டுருக்கு. சரி இன்னைக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மிளகு சீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். ஆனாலும் கூட சைட் டிஷ்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை மட்டன் கோலா உருண்டை. கறி குழம்பு பிரியாணின்னு ஹெவியாக எதுவும் செய்யாமல் சிம்பிளாக ரசம் சாம்பார்னு செஞ்சால் கூட சைட் டிஷ்க்கு நான்வெஜ் கிரேவியோ இல்லை ஃப்ரையோ செஞ்சால் தான் அன்றைக்கி சஹருக்கு சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்போம் எங்கள் வீட்டில். ஸோ சஹருக்கு எப்போவுமே ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் சிம்பிளாவாச்சும் இருக்கும். அந்த டைமுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. கோலா உருண்டைக்கு மட்டன் கீமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு வடை எதுவுமே வெளியே வாங்காம நோம்பு கஞ்சி கூட இஃப்தாருக்கு கோலா உருண்டை தான் வைக்க போறேன். இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் பிளெண்டர்ல போட்டு அரைக்கணும். அதுக்குள்ள ரசத்துக்கும் தாளிச்சு விட்டுட்டு இதையும் ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமா முட்டை ஆட் பண்ணுவேன். வீட்டில் ரெட்டக்கரு முட்டை தான் இருந்துச்சு. அதனால அதையே அடிச்சு கொஞ்சமா ஆட் பண்ணி மிச்சத்தை இஃப்தாருக்கு பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு வச்சுட்டேன். மீடியம் பால்ஸா உருட்டி அழகா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. நேத்தே இதோட ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன் ஷார்ட்ஸ்ல, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நைட்டு போல ரைஸ் மட்டும் குக் பண்ணிட்டு தயிருக்கு உர ஊத்துறதுக்காக பாலை காய்ச்சி தயிர்க்கும் உர ஊத்தியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் ட்ரெயினிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.